நான் யார் என்று தெரியாமல் இருந்தேன். ஒரு கிராமத்தில் கோழி பண்ணை இருந்தது. ஒரு நாள் ஒரு கழுகின் முட்டை தவறுதலாக கோழி முட்டைகளுடன் சேர்ந்து விட்டது. சில நாட்கள் கழித்து அந்த முட்டை ஆனா அது நினைத்தது, நானும் ஒரு கோழிதான். அது கோழிகளுடன் நடந்து மண்ணை குத்தி உணவு தேடி சிறியதாக வாழ ஆரம்பித்தது. ஒரு நாள் அந்த கழுகு மேலே பார்த்தது. வானத்தில் ஒரு பெரிய கழுகு அழகாக பறந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து அந்த சின்ன கழுகு கேட்டது, அது என்ன பறவை? அது கழுகு, அது வானத்தில் பறக்கும், நாம் அப்படி பறக்க முடியாது. அந்த வார்த்தையை கேட்டு அந்த சின்ன கழுகு அமைதியாகி விட்டது. அந்த நாளிலிருந்து அது வானத்தை அடிக்கடி பார்த்தது. அது மனதில் நினைச்சது, நானும் அப்படி பறக்க முடியுமா? ஆனா எல்லோரும் சொன்னார்கள், இல்ல, நீ ஒரு கோழிதான். அந்த வார்த்தைகள் அதை பயப்பட வைத்து. ஒரு நாள் ஒரு வயதான கழுகு அந்த பண்ணைக்கு வந்தது. அது அந்த சின்ன கழுகை பார்த்து சொன்னது, நீ ஏன் இங்கே இருக்கிறாய்? அந்த சின்ன கழுகு சொன்னது, நான் ஒரு கோழி. இல்ல, நீ ஒரு கழுகு. உன் இடம் வானம். ஒரு முறை முயற்சி செய். அந்த சின்ன கழுகு முதல் முறையாக தனது இறக்கைகளை விரித்தது. அது பறக்கத் தொடங்கியது. 1 நொடி, 2 நொடி, அது வானத்தில் பறக்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தான் அது உணர்ந்தது, நான் கோழி இல்லை, நான் கழுகு. பலர் உங்களுக்கு சொல்வார்கள், நீ முடியாது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் நம்பின அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கை உயரம் பெறும். பவர் டாக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.